ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு புவனாஸ் சேனல் 27. இன்றைக்கி நம்ம கிறிஸ்பியான டேஸ்டியான தேங்காய்பால் முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேங்காய்பால் முறுக்கு செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் 1 கப் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். இதை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். வறுக்கும்போது உளுந்து ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது, அப்புறம் முறுக்கோட கலரும் ரொம்ப டார்க் ஆகிடும். இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இப்போது இதை ஆற வச்சுட்டு நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடரை நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம மிக்ஸியில் அரைச்சிக்கிறதால இதை ஒரு ஜல்லடையில் நம்ம நல்லா நைஸாக சலிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சலிக்கும்போது சரியாக அரைப்படாத உளுந்தெல்லாம் மேலேயே தங்கிடும். அதை மறுபடியும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு மறுபடியும் ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. சலிக்காமல் அப்படியே நம்ம முறுக்கு செஞ்சோன்னா உளுந்து சரியாக அரைப்படாமல் இருந்துச்சுன்னா முறுக்கு செய்யும்போது வெடிக்கும். அதனால் நம்ம 1க்கு 2 டைம் இந்த மாதிரி நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போது 1 கப் அளவுக்கு நம்ம உளுந்து எடுத்திருந்தோம். அதே கப்பில் 4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக ஓமம், சீரகம் இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டரை உருக்கிட்டு சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி நம்ம தண்ணி சேர்க்காமல் தேங்காய் பால் எடுத்து தான் செய்ய போகிறோம். அதுக்கு நான் பாதி தேங்காயை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச தேங்காய் பாலை இந்த மாதிரி ஒரு துணி வடிகட்டியில் வடிகட்டி எடுத்துக்கோங்க. முதல் தடவை இந்த மாதிரி தேங்காய் அரைச்சி பால் எடுத்துகிட்டு மீதமுள்ள அந்த தேங்காயோட மறுபடியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இன்னொரு டைம் நம்ம அரைச்சி 2 டைம் நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கணும். இப்போது மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உளுந்து மாவு, அரிசி மாவு ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகணும். இது கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்து இடியப்ப மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அதிகமாக தேங்காய் பால் சேர்த்து மாவு ரொம்ப தண்ணியாகவும் ஆகிடக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது. இடியப்ப உரலில் பிழிகிற அளவுக்கு கரெக்டான பதத்தில் இருக்கணும். இப்போது இன்னும் கொஞ்சம் தேங்காய் பால் சேர்த்துட்டு பிசைஞ்சிக்கலாம். இந்த அளவுக்கு கரெக்டான பதத்தில் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது இந்த மாதிரி கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. முதல் தடவை செய்கிறவங்களாக இருந்தால் டைரெக்டாக எண்ணெயில் முறுக்கு பிழியாமல் இந்த மாதிரி கரண்டியில் பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. மேலே எண்ணெய் தெரிக்காமல் இருக்கும். முறுக்கு குழல்லையும் முறுக்கு அச்சிலையும் இதே மாதிரி எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. பிழிகிறதுக்கு ஈஸியாக வரும். இப்போது முறுக்கு குழலில் முறுக்கு அச்சு போட்டுக்கோங்க. எண்ணெய் தடவின பக்கம் மேலே வர மாதிரி போட்டுக்கோங்க. மாவை உள்ளே ஃபில் பண்ணிக்கலாம். இப்போது கரண்டி மேலே இந்த மாதிரி முறுக்கு பிழிஞ்சிக்கோங்க.
நம்ம நிறையா ஹோல்ஸ் இருக்கிற முறுக்கு வச்சு தான் எடுத்திருக்கோம். அதனால் ஒரு சுற்று சுற்றினாலே போதும். முறுக்கு நல்லா பெருசாகவே வரும். பிழிஞ்சிட்டு நுனிப்பகுதியை இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க. அப்போ தான் முறுக்கு ஃப்ரை பண்ணும்போது பிரிஞ்சு வராமல் இருக்கும். எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் லோ ஃப்ளேமில் குறைச்சி வச்சுட்டு இப்போ நம்ம முறுக்கை இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கலாம். முறுக்கு சீக்கிரமே ஃப்ரை ஆகிடும். அந்த சலசலப்பெலாம் அடங்கிருச்சு அப்படின்னாலே முறுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. நம்ம முறுக்கு போட்டதும் எப்படி நல்லா பொரிஞ்சு வந்தது. இப்போ எண்ணெயோட சத்தம்லாம் நல்லா அடங்கிருச்சு. இப்போ முறுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுன்னு அர்த்தம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனாலே போதும். ரொம்ப டார்க் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும்னு தேவையில்லை. இதே மாதிரி மீதமுள்ள மாவுலையும் நம்ம முறுக்கு பிழிஞ்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்முடைய தேங்காய் பால் முறுக்கு குயிக் அண்ட் ஈஸியாக ரெடி ஆயிருச்சு. இப்போ ஒரு சர்விங் பிளேட்டில் நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். தீபாவளி ஸ்பெஷலான இந்த தேங்காய்பால் முறுக்கை நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நம்ம பட்டர்லாம் சேர்த்து செஞ்சுருக்கிறதால முறுக்கு ரொம்பவே கிறிஸ்பியாக வாசனையாக இருக்கும். இந்த தேங்காய்பால் முறுக்கு ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.